விஜயை தங்கள் அணிக்கு இழுக்கிறதுக்கான எல்லா வேலையும் அமித்ஷா செய்வார். சிபிஐ விசாரணையில முடிஞ்சு வெளியே வரும்போது கையெழுத்து போட்டு தான் வருவாரு. 23ஆம் தேதி மீட்டிங்லயும் மேடை ஏறுவார். சில காலமா ஒரு சர்ச்சையா இருந்து காங்கிரஸ் இருக்குமா போயிடுமா. புதுவெளியில நீங்க இப்படி கத்தி எடுத்துக்கிட்டு கூறாதான் திமுக அன்னைக்கு வீசுறீங்க. அது ஒரு முனை கத்தி அல்ல, இருமுனை கத்தி. உங்களையும் குத்தும். நாளைக்கு நீங்க திமுக நல்லா குத்தி கிழிச்சிட்டு ஏதோ ஒரு ஆங்கிள் உங்க வகுத்துல நீங்கள் கிழிச்சுக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மக்கள் கிட்ட போய் நின்னா திரு எடப்பாடி பழனிசாமி 5 அறிவிப்புகளை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு சார். மக்கள் ஓப்பனா பேசுவோமே. வாக்குறுதி கொடுத்த விட இன்னும் போய் சேரல. ஏன்னா இப்பதான் நான் திருநெல்வேலியை தாண்டி நாகர்கோவில் போயிட்டு இருக்கிறதுக்குள்ள இவர் அதை பத்தி விமர்சிச்ச செய்தி நாகர்கோவில் தாண்டி களியக்காவில போயிருச்சு. லேப்டாப்ல படத்தை அழிக்கிறது, 3000 ரூபாய் கொடுத்தா கூட அதை வாங்கிட்டு நாங்க ஜனநாயகம் படத்துக்கு போவோம். நான் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்ற நீங்க எப்படி தடுக்க முடியும்? ஜனநாயக நாடுங்க, அவங்க உரிமை சார். நீங்க வகுத்துல அடிச்சுக்க வேண்டியதுதான். ஐயோ ஐயோ. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சிபிஐ விசாரணைக்கு 2வது முறையாக டெல்லிக்கு போயிருக்கார் தாவேகா தலைவர் விஜய். அவருடைய ஜனநாயகம் படமும் இன்னும் வராமல் இருக்கு. அந்த வழக்கும் நாளைக்கு வருது. இந்த சூழலில் ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு போயிருந்தார். பொங்கல் விடுமுறைகள் வர்றதுனால பொங்கல் விடுமுறைகள்லாம் கழித்து வர்றதா சொன்னார் அவர். அதுக்கு சிபிஐ ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. ஒரு பக்கம் இந்த அளவுக்கு விஜயை போட்டு அலக்கழிக்கிறாங்க, ஜனநாயகன் படத்தை வேண்டுமென்றே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதும், இன்னொரு பக்கம் பொங்கல் லீவ் கொடுக்குற அளவுக்கு சிபிஐ ரொம்ப லீனியண்ட்டாக நடந்துக்கிறாங்க விஜய் கிட்ட அப்படின்னு சொல்கிறதும் எப்படி பார்க்குறோம்? ரொம்பலாம் வேற வேலை இல்லைன்னா உட்காந்து ஆராயக்கூடாது. எல்லாத்தையும் ஆகாது போகாது எல்லாம் அதெல்லாம் வழக்கமான நடைமுறை. ஒரு நாள் போய் ஆஜராகிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், அமலாக்கத்துறையோட கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸும் சிபிஐயும் ஒரு விசாரணைக்கு போகிறப்போது எழுந்திருக்கிற போதே அடுத்து என்னைக்கு வரணுன்ற அந்த நோட்டீஸை கையில் கொடுத்து அனுப்புவாங்க, ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. இவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆமாம், அது சரி, பொங்கலுக்கு ஒருவேளை கொடுக்கணும் வச்சுக்கோ. பிஜேபி இப்படி படுபாதகமாக நடந்து கொள்ளலாமா? ஒரு தமிழர் திருநாளை ஒரு தமிழனை கொண்டாட விடாமல் நீங்களும் கேட்பீங்க, நானும் வேலையெல்லாம் பேசிட்டு இருப்பேன். நான் பேச மாட்டேன். இது இயல்பான நடைமுறை தான். ரெண்டாவது சிபிஐ யாரு கேட்டா? இவங்க தானே கேட்டாங்க. அப்ப அதுக்கு ஒத்துழைக்க வேண்டியது விஜயனுடைய கடமை. ஒரு வார்த்தை மூச்சு விடக்கூடாது. நம்ம ஜனநாயகன் படத்தை பத்தி ஏன் விஜய் பேசலன்னு தான் நம்ம கேட்கிறோம். எல்லாரும் குரல் கொடுக்குறாங்களே, உங்க படத்துக்கு நீங்க கொடுக்கலையே, அது தப்பு இல்லையா? உங்களுக்கே கொடுக்கலைன்னா சரி, நீங்க ப்ரொடியூசர்லன்னு வச்சுப்போம். மறைமுகமா ஏதோ அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். XYZன்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறார். 400 கோடி 500 கோடி போட்டு எடுத்ததால வெளியே சொல்றாங்க. அத்தனை கோடி, அத்தனாயிரம் பேருடைய உழைப்புல ஒரு படம் உருவாகிருக்கு. அதுக்காக கூட குரல் கொடுக்க மாட்டீங்கன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படிப்பா குரல் கொடுப்பீர்? நிதியை விடுவிக்க நாளைக்கு ஒரு முதலமைச்சராக உட்காந்துறாரு. தமிழ்நாட்டின் நல்ல காலமோ போதாத காலமோ விஜய் முதலமைச்சராக உட்கார்றாரு. வாய்ப்பு இருக்கு. ஜனநாயக நாடு இது. ஏதாவது ஒரு உரிமையை பறிக்கிறாங்க, அது கொடுக்க வேண்டிய உரிமையை லேட் பண்றாங்க. விஜய் இப்படி மௌனமாவே இருப்பாரு? இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இப்ப சொல்லிக் கொடுங்க. உங்க பிம்பம் அப்படியே கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. அப்பயே அதே மாதிரி மௌனம் பார்ப்பீங்களா? ஆக ஜனநாயகன் விஷயத்துக்கு நீங்க வாயை திறக்கலன்னு சொன்னமே தவிர சிபிஐ விசாரணைக்கு உரிய முறையான கத்தணும்லாம் நம்ம கேட்கல. இல்ல, அதாவது இப்ப சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமான பிரச்சனைன்னா அவர் மௌனமா இருக்காரு. இதே மாநில அரசு செஞ்சா அவர் இல்ல, அது விஜய் ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆன விஷயம், அம்பலப்பட்டு போன விஷயம். விஜயை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்லாவே அம்பலப்பட்டுட்டார். பிஜேபினால மியாவுங்கிறது, திமுகன்னா அங்கிள் அப்படின்னு ஒரு பாய்ச்சல் பாயிறது. ரைட்டு, திமுகவை கிளிக்கட்டு வேணாம்னு சொல்லல. விமர்சிக்க வேண்டிய நேரத்துல கூட நீங்க பிஜேபி விமர்சிக்க மாட்டீங்க. ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அதனால அது ஒன்றும் ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை. இது பழக்கப்பட்ட மாடு மாதிரி, இது அந்த வழியில தான் போகும் அப்படின்னு எல்லாருமே அதை வேற மாதிரி அதை எப்படி எடை போட்டு தேர்தல் காலத்துல பார்ப்பாங்கிறதா ஒரு பார்வையை தவிர, விஜய் இப்படி நடந்துக்கிறதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. பட் ஜனநாயகன் படங்கிறது நீ பிஜேபியோட எதிர்க்க வேண்டாம். உங்க உரிமை. அது யாரு புகார் கொடுத்தாருன்னா கமிட்டியில இருந்த ஒருத்தரே கொடுக்குறாருன்னா அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கான்னாலும் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் புகார் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எதை ஆட்சேபனை நினைக்கிறாரோ அவர் கட் பண்ண வைக்கிறதுக்கு அந்த உறுப்பினருக்கு அதிகாரம் இருக்கு. இன்னொரு நரேஷன், விஜய்க்கு ஒரு ஹைப் ஏத்துறதுக்காகவே ஜனநாயகம் படத்தை தள்ளி போற மாதிரி ஒரு செட்டப் இப்படி எல்லாம் வச்சு ஒரு படத்தை ஓட்டிட முடியும் நினைத்தல். இதெல்லாம் நல்ல பெப்ப கிளப்பின படம்லாம் 4ஆம் நாளே ஓடி போன வரலாறுலாம் எலெக்ஷன் நெருக்கத்துல எல்லாமே ஒரு நாள் வீதிக்கு வரும் சார். வரட்டுமே, பார்ப்போம். இப்ப என்ன அப்படியே பெப்ப கிளப்பட்டுமே, நம்ம உட்கார்ந்து பாஞ்சுக்கிட்டு போய் தடுக்கணுமா? கிளப்பி கொண்டு வரட்டும். எங்க கொடுவாங்க? ஆஸ்திரேலியாலயா இல்ல ஆப்பிரிக்காலயா? தமிழ்நாட்டிலான ரிலீஸ் பண்ணுவாங்க. படம் நல்லா இருந்தா ஓடதான் சார் போது. நானும் ரசிக்க போறேன், நீங்களும் ரசிக்க போறீங்க சார். நல்லா இல்லைன்னா சுருட்டிட்டு போக போறாங்க. அதுக்கு மேல அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் கேட்டது அவர் தான், அவருடைய கட்சியினர் தான்.
உள்ள அப்படி கிரில் பண்றாங்க, அப்படி பண்றாங்கலாம் தகவல் வருது. பட் எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு கருவியாக, ஒரு மையமாக வைத்து விஜயை தங்கள் அணிக்கு இழுக்கிறதுக்கான எல்லா வேலையும் அமித்ஷா செய்வார். அது பிஜேபின்னு சொல்லுங்க, மத்திய அரசு சொல்லுங்க, என்ன அமித்ஷா அந்த முயற்சியை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். ஏன்னா எடப்பாடியால முடியல. ஏன்னா அவர் கெஞ்சி பார்த்தாரு, கொஞ்சி பார்த்தாரு, வரல விஜய். தனி தீர்மானமே போட்டு நாங்க தனியா அனுப்போம், நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்ன பிறகு அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. ஈவன் அமித்ஷாவுடைய முயற்சியே வெற்றி பெற்றால் கூட எந்த கண்டிஷன்ல வெற்றி பெறுங்கிறது அது நெருடலான விஷயம். அதனாலதான் வாய்ப்பு குறைவுன்னு நம்ம பேசுறோம். என்டிஏ அதிமுக தலைமையிலான என்டிஏ அணிக்கு விஜய் வருவது வாய்ப்பு ரொம்ப குறைவான விஷயம் சொல்லணும். அரசியல்ல வெக்கங்கட்ட விஷயம். கடைசி நேரத்துல என்ன பேச்சு நடக்கும். ஒரு பொது பார்வை பார்த்தா ஏன் வாய்ப்பு குறைவுன்னு சொல்லணும். ஏன்னா நாங்க 30% மேல ஓட்டு வச்சிருக்கோம்னு பல சர்வேக்களை கையில வச்சுக்கிட்டு அலையிறாங்க விஜய் கட்சிக்காரவங்க. அதுல பாதி நிஜமும் இருக்கலாம். பொதுவா நான் சர்வேக்களை எல்லாம் நம்புறது இல்ல. பட் ஒரு ஒரு ஆதரவு தளம் வந்துகிட்டு இருக்கு, வந்துடுச்சுங்கிறதுல நம்ம யாரும் மறுக்கல. விஜயை பிடிக்காதவங்க கூட அதை மறுக்க மாட்டாங்க. அவர் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லும்போது, எடப்பாடி 150 தொகுதியில பிரச்சாரத்தையே பண்ணி முடிச்ச ஆளு என் முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிற அடையாளத்தோட. யார் விட்டு குடுப்பா? 2 பேர்ல யார் விட்டு குடுத்தாலும் அது அந்த அணிக்கு நல்லதல்ல. 2 பேருடைய கட்சி தொண்டர்களும் ஏதோ ஒரு வகையில சோர்ந்து போவாங்க. ஸோ முழுமையான பலன் கிடைக்காங்கிறது இந்த பார்வை ஒண்ணு. மைனாரிட்டி ஓட்டு கன்வெர்ட் ஆகாது. இப்போ விஜய் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர் ஓட்டு நம்ம பக்கம் வரும்னு அவர் தன்னை கிறிஸ்தவராக வெளிக்காட்டுகிறதுல அவர் வெட்கப்படவும் இல்ல, அல்ல தப்பும் இல்ல. அவர் யாருங்கிறது வெளியே சொல்றார். அது அடையாளப்படுத்தப்பட்டதா இருக்கு. சில பேர் திட்டமிட்டதை வெளியே சொல்றாங்க. சில பேர் விமர்சிக்கிறதுக்காக சொல்றாங்க. விஷயம் எதுவானாலும் அவர் கிறிஸ்துவர் என்கிற அடையாளத்தை அவரும் மறைக்கல. யாரும் அதை ஆட்சேபிக்கவும் இல்ல. சோ அந்த கிறிஸ்துவர்கள் வாக்கு பிஜேபியும் அங்க வகிக்கிற என்டிஏக்குள்ள போனா கிடைக்குமான்னு விஜய்க்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு பேஸ் ஓட் பேங்க்னு அவர் நினைக்கிறாரு. அது தப்பு இல்லை. அரசியல் அப்படிதான் கணக்கு போட்டு நான் எந்த ஜாதிக்கும் எந்த மதத்திற்கும் உரியவன் அல்ல, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாரையும் பொதுவா பார்க்கல, சும்மா வசனம் தான். அடிப்படை ஆதாரம் என்னன்னா அந்தந்த இதை கொஞ்சம் பார்த்துதான் அரசியல் பண்ணி ஆகணும். ஸோ விஜய் அதை இழப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றதுனாலதான் வாய்ப்பு குறைவுன்னு சொல்றோம். ஸோ சிபிஐ விசாரணையில முடிஞ்சு வெளியே வரும்போது கையெழுத்து போட்டு தான் வருவாரு அப்படிலாம் சில பேர் சொல்றாங்க. 23ஆம் தேதி மீட்டிங்லயே மேடை ஏறிவாரெல்லாம் சில பேர் கிளப்பி விடுறாங்க. எனக்கு என்னமோ அது வாய்ப்பு அது குறைவு. வரைக்கும் ஜனநாயகம் வராது. இல்ல ஜனநாயகம் உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கினுடைய இதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு அவசரப்பட்டு நீங்க வந்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேல இழுத்தாங்கன்னா அது வேற மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தானா இந்த மாதிரி தாக்கத்தை எல்லாம் ரொம்ப பார்த்து பழக்கப்பட்ட ஆட்கள் பிஜேபி இப்படி தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இது திரையுலகம் சம்பந்தப்பட்டது. இது தமிழ் சினிமாவை மட்டும் எதிரொலிக்காது. சென்சார் போர்டினுடைய இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்த பேன் இந்தியாலேயே இது ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும். குறிப்பா பாலிவுட்ல, கோலிவுட்ல அப்படி இப்படின்னு சொல்றேன். உட்டுன்னு எல்லா மாநிலங்களையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தில் செல்மிஷம் செய்ய நினைத்தால் அந்த செல்மிஷத்தை ஒரு எல்லை தாண்டி செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் பிஜேபி. இப்ப முடிவுக்கு வந்துடும். ஜனநாயகம் பட விவகாரத்துல ராகுல் காந்தி படத்துக்கு ஆதரவா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த சூழல்ல தமிழ்நாடு காங்கிரஸ்ல சில தலைவர்கள் வந்து விஜய் ஆதரிச்சு பேசிக்கிட்டும் இருந்தாங்க. அகில இந்திய அளவில் பிரவீன் சக்கரவர்த்தி அவரும் பேசிட்டு இருந்தாரு. இந்த சூழல் டெல்லியில ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. ஒரு 71 புதிய மாவட்ட தலைவர்களை வந்து இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. கூட்டணி குறித்து பொதுவெளியில எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை சொல்லியிருக்கிறதா செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. கேசி வேணுகோபாலும் பேட்டி கொடுத்திருக்கிறார், அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், சொல்லியிருக்காரு. இப்ப சில காலமா ஒரு சர்ச்சையா இருந்து காங்கிரஸ் இருக்குமா போயிடுமா அப்படிங்கிற அந்த ஒரு சிலவார வதந்திகளுக்கு, சிலவார குழப்பங்களுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். அவசியமான ஆலோசனை கூட்டமாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ராகுலுடைய மௌனத்தை கள்ள மௌனம், நேர்மையற்ற மௌனம் நான் விமர்சிச்சிருந்தேன். பொதுவெளியில நீங்க இப்படி கத்தி எடுத்துக்கிட்டு கூறாதான் திமுக நோக்கி வீசுறீங்க, ரைட்டு, உங்க உரிமைக்காக வீசுறீங்க. ஆனால் தேர்தல் கை கெட்டிய தூரத்தில் எடுக்கிற போது அது ஒரு முனை கத்தி அல்ல, இருமுனை கத்தி. உங்களையும் குத்தும். நாளைக்கு நீங்க திமுக நல்லா குத்தி கிழிச்சிட்டு ஏதோ ஒரு ஆங்கிள் உங்க வகுத்துல நீங்கள் கிழிச்சுக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மக்கள் கிட்ட போய் நின்னா அந்த கூட்டணிக்கு என்ன மரியாதை இருக்கும்? அதனாலதான் இருபக்கம் கூறான கத்தின்னு சொன்னோம். உங்களையும் அது பாதிக்கும், அந்த கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. மாணிக் தாக்கூருடைய கருத்து கட்சி விரோத கருத்து அல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு காங்கிரஸ்காரனுடைய உரிமை குரல்ல கூட வச்சுப்போம். அதை எங்க எழுப்பணும்னு இருக்கு. நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்துச்சா முந்தா நாள் மாணிக் தாக்கூர் உள்ள போய் திமுக வேண்டான்னு கூட சொல்லிருக்கலாம். எனக்கு தகவல் வருது, நம்ம உறுதிப்படுத்த முடியல. தாவேகா கூட கூட்டி நிற்கலாம். அவருடைய கருத்து ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டனா காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு எதிர்காலத்துக்கு எது நல்லது அப்படி ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய இடம் அதுதானே தவிர ட்விட்டர் அல்ல, பொதுவெளி அல்லன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோமே தவிர மாணிக் தாக்கூர் அதை பத்தி பேசக்கூடாது, திருச்சி வேலுச்சாமிக்கு உரிமை இல்லைன்னா யாரும் சொல்லல.
இல்ல நல்ல மாணிக் ரத்த தாக்கூர் சொட்ட மாணிக் சொட்ட தாக்கூர் அடிச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி நீங்க மக்களை போய் சந்திப்பீங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். மாணிக் தாக்கூர் எம்பியா நிக்கும் போது அவர் இந்த கூட்டணி பத்தி இல்ல பேசலையே அதனால அப்படின்ற தனிநபர் விமர்சனம். விமர்சனத்துக்குள்ள நான் போக வேண்டாம். கே.சி. வேணுகோபாலுடைய கருத்தை உள்ள பேசப்பட்டதை அவர் அறிக்கையா பேட்டியா கொடுத்தார். அதவே என்டார்ஸ் பண்ணி செல்வப்பிரதியும் தலைவர்களை வச்சுக்கிட்டு டெல்லியிலேயே பேட்டி கொடுத்தார். இந்த கருத்துக்கு மதிப்பளித்து மாணிக் தாக்கூர் மௌனமா இருக்காரான்னு பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ போட்டார்லாம் சொல்றாங்க. கூட்டணியை பத்தி யாரும் பொது வெளியில பேச மற்றும் ட்விட்டரை கொண்டு வந்து எல்லாம் வெளியேறுங்க எல்லாம் ஒண்ணு தடை போடல. அதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. அது போல காங்கிரஸ்ல பிரவீன் சக்கரவர்த்தியும் கடுமையாக கண்டிக்கப்பட்டார். இல்ல சார், இப்ப சொல்லியிருக்காரு அவர் 71 மாவட்ட தலைவர்களும் அவங்க காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கு தான் நீங்க பாடுபடணும், இன்னொரு கட்சிக்காக நீங்க செயல்படக்கூடாது தப்பு இல்லையே. அப்படின்னு. ஆமா திமுகவுடைய வளர்ச்சிக்கு யாராவது பாடுபடுவோம் முதல்ல உறுதிமொழியில கையெழுத்து போடுவாரு. அவன் படாத பாடுபட்டு இன்டர்வியூ வச்சு 6 பேர்ல ஒருத்தரா இவங்க எல்லாம் வேற யாருக்கும் பாடுபடுறாங்கன்னு அர்த்தம் அதுல இல்லட்டும். இப்படிதான் நீங்க பதுங்கி பதுங்கி கருத்து அந்த அரிப்பை தீர்த்துக் கொள்வதற்கு இப்படி பதுங்கிதான் கருத்து சொல்லுமே தவிர வெளிப்படையா சொன்னார்னா பிரவீன் சக்கரவர்த்தி என்ன ஆகிறான்னு அப்புறம் பார்க்கலாம். அது அவங்க உட்கட்சி விவகாரம். அதே பிரவீன் சக்கரவர்த்தியை உட்கார வச்சு நீங்கள் ராகுல் காந்தியினுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள், உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு ஆரம்பித்து பல்வேறு விமர்சனங்களை பிரவீன் சக்கரவர்த்தியை 1 to 1 உட்கார வச்சு கார்கே கேட்டதா தகவல் இருக்கு. அதனால இனிமேல் அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்க்கலாம். அது அவங்க கட்சி விவகாரம். பிரவீன் சக்கரவர்த்திக்கு உரிமை இருக்குங்க. காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள்ல போட்டியிடணும், அமைச்சரவையில பங்கு பெறணும், 3ல 6 சீட் வாங்குவோம், 6 மந்திரி வாங்குவோம். கேட்கட்டுமே, கேட்கிற இடம் எதுன்னு தான் நம்ம கேட்டோம். அன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் அவருடைய கருத்தை சொன்னார். அதுதான் இடமே தவிர பொதுவெளி அல்லன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஆனா இப்ப கூட்டணி பொறுத்த வரைக்கும் இப்ப காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி தான் இருக்காங்க அப்படின்ற புரிந்து கொள்ளப்படுமா? ஆமா, இதன் மூலமாக இந்த கூட்டணியிலிருந்து விலகுறோங்கிற அறிவிப்பு வராத வரைக்கும் அந்த தோழமை தொடருதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் அது. தமிழிசை சவுந்தரராஜன் இப்ப சொல்லுவாங்க சார் நீங்க பேச திமுக காங்கிரஸ் பத்தி பேர் இல்ல அவங்க சொல்றாங்க எங்க கூட்டணி தான் பலமா இல்ல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, இப்ப உங்க கூட்டணியில ஏகப்பட்ட குழப்பம் பாருங்க அப்படின்னு. இல்ல அது எதிரணியை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, பலவீனப்படுத்துறது ஒரு அரசியல் கட்சியுடைய அடிப்படை கடமை. அது தேர்தல் வர்றபோது இது ரொம்ப இதா நடக்கும். அதுல ஒண்ணு ஆச்சரியம். இந்த குழப்பங்களுக்கு இப்போ இன்னைக்கு திரும்பியும் மாணிக் தாக்கூர் ஒரு ட்வீட்டை போட்டதால தமிழிசை இல்லை, யார் வேணாலும் இது கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. அதுக்கு நூல் கொடுத்தது, இடம் கொடுத்தது யார்? இதெல்லாம் வேண்டான்னு தான் நம்ம 2 கட்சியினுடைய நல விரும்பிகளும் சொன்னாங்களே தவிர மூச்சு பேச்சு இந்த தொகுதியில் கேட்கவே கூடாதுலாம் யாரும் கண்டிஷன் போட முடியாது. திமுகவுக்குன்னு அடிமை சாசனம் எழுதி தரல காங்கிரஸ். உரிமை குரலை உறக்க எழுப்பலாம், அறிவாலயத்துக்குள்ள எழுப்பணும். இவங்க டெல்லிக்கு போனாங்கன்னா டெல்லியில அவங்க ஏஐசிசி ஆபீஸ்ல வச்சு எழுப்பணுமே தவிர பொது மேடையிலேயோ பத்திரிகையாளர் சந்திப்பிலேயோ உரிமை குரலை எழுப்புவது புத்திசாலித்தனமும் அல்ல, ஒரு முதிர்ச்சியான செயலும் அல்ல. அதைத்தான் நம்ம சொல்றோம். திரு எடப்பாடி பழனிசாமி 5 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு தேர்தல் அறிக்கையா. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு புதிய திட்டம்னு 2 3 அவர் ஏதாவது யோசிச்சிருக்கலாம். எக்ஸிஸ்டிங் அப்படியே டெவலப் பண்ற மாதிரி, எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி 1000 ரூபாய்க்கு பதிலா 2000 கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு சார். மக்கள் ஓப்பனா பேசுவோமே, இதுல என்னத்தை மறைக்கிறதுக்கு இருக்கு? வேற என்ன கொடுக்கலாம்? வாஷிங் மிஷின் கொடுக்கலாமாலாம் ஒரு 2 அறிக்கையில ஏதாவது உள்ள வரதான் போகுது. திமுக கொடுக்கல, நீ கொடுப்பாங்க. ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் கொடுக்குற அமல்படுத்துற சூழல் வரல, அல்லது அமல்படுத்துற சொன்ன கட்சி ஆட்சிக்கு வரல. இப்படி இலவசமா இனி என்ன கொடுக்கலான்னு 2 பேரும் அறிவிக்க தான் போறாங்க. இதை நான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கல. ஏன்னா அதுக்கு எடப்பாடி வெளியிட்ட கருத்தே அவருக்கு எதிராக 2 நாளா அதே அவர் வாக்குறுதி கொடுத்த விட இன்னும் போய் சேரல. ஏன்னா இப்பதான் நான் திருநெல்வேலியை தாண்டி நாகர்கோவில் போயிட்டு இருக்குறதுக்குள்ள இவர் அதை பத்தி விமர்சிச்ச செய்தி நாகர்கோவில் தாண்டி களியக்காவில போயிருச்சு. நான் சொல்ல புரியுதுங்களா? சோ சமூக வலைதளங்கள் வளர்ந்து விட்ட இந்த நேரத்துல, இந்த சூழல்ல எடப்பாடியினுடைய அந்த வாக்குறுதி எவ்வளவு ஜனரஞ்சகமானதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது உடனடியாக ஒரு முக்கியத்துவத்தை இழந்ததுக்கு காரணம் அவர் வெளியிட்ட அதே கருத்து. ரொம்ப காலத்துக்கு முன்னாடில இல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சாத்தியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அவங்களுக்கு எப்படி பொருளாதாரத்தை பயன்படுத்தணும்னு தெரியல, தெரியும் சொல்றாரு. இல்ல அப்படி பண்ணாமையா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 1 கோடி கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 1.30 கொடுக்குறாங்கல்ல 1000 ரூபாய். அது 1500 ரூபாய் உதவி கொடுப்பாங்க. இல்ல 2000 அறிவிச்சாருன்ட்டு இவங்க 2000 கூட அறிவிக்கலாம். இதெல்லாம் இந்த போட்டியெல்லாம் ரசிச்சுட்டு ஒதுங்கிடணும். எது நடக்குதோ நடந்த பிறகு பாத்துக்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் இவங்க சொன்னாங்க. கடைசியில 5வது வருஷம் ஒரு 70-80% அதை அமல்படுத்துற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வரதுக்கு அவங்க 4.5 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இது ஏதோ சும்மா அறிவிச்சுட்டு போறது இல்லை. மாசம் அக்கௌண்ட்ல டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும் காசு. சும்மா அறிவிச்சுட்டு போயிட ஜியோ போடுங்கன்னா ஜியோ போட்டாங்க முன் தேதிட்டு. ஜனவரில இருந்து அமல்னா அந்தந்த இதுல அக்கௌண்ட்ல அதெல்லாம் இப்பதான் இசிஎஸ் தானே, கொண்டு போய் கட்டிட்டு வாடா லைன்ல எல்லாம் இல்லையா, அது பாட்டுக்கு ஆளுங்கன்னா அப்ப அதுக்கு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க அமல்படுத்தணும். இல்ல அப்ப வரமாட்டாருன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் அறிவிக்கிறாருன்ற மாதிரி. இல்ல அப்படி நம்ம சொல்லக்கூடாது சார். நீங்க இது ஜனநாயக நாடு, எல்லோருக்கும் உரிமை இருக்கு. எல்லோரும் மக்களை சந்திக்கட்டும், மக்கள் ஒரு முடிவு எடுக்கட்டும். எடப்பாடி இதை சொல்லிதான் வரணும் இல்லை, இதை சொல்லாமலே அவரும் கூட ஒரு துணிச்சலா சொல்லலாம். நீங்க எழுதி வச்சுங்க அடுத்த தமிழக போறது அம்மா ஆட்சி தான் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு அரைக்கோல் விடுத்திருக்கிறார். அதையே நம்ம கிண்டல் பண்ணணும். வரவே முடியாதுன்னு சொல்றதுக்கு நாம யாரு? இல்ல ஆண்களுக்கான விடியல் பயணம் பேருந்துல அதாவது எக்ஸ்டெண்ட் பண்றாரு. இவங்க பெண்களுக்கு கொடுத்தா நான் ஆண்மலைக்கு சேர்த்து தரேங்கிறார்.
அதான் கொஞ்சம் யோசிச்சு இப்படி முதல் அறிவிப்பை வெளியிடுறாரு இல்லையா, ஃப்ரெஷ்ஷா ஏதாவது ஒன்று ரெண்டு யோசிச்சிருக்கலாமோன்னு தோணும். ஒரு பத்திரிகையாளரா நான் சொல்றேன் அதை. மற்றபடி என்ன சார் மக்களுக்கு பயனில்லாத அறிவிச்சிருக்காருலாம் சொல்ல முடியாது. பயனில்லாத திமுக அமல்படுத்திட்டு இருக்கு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதனால தான் எங்க இருந்து எடுத்து காப்பி எடுத்து பண்றீங்க. கெனான் ஜெராக்ஸ் மிஷின்ல எடுத்தீங்கன்னா மந்திரிகள் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நக்கலுக்கு ஆளாக இருக்க வேண்டாம் முதல் அறிவிப்புன்னு அந்த பார்வை பார்க்குறேன். மற்றபடி அது மக்களுக்கு தேவையானது தானே. நீங்களும் நானும் பஸ்ல ஃப்ரீயா போனா நம்ம வேணாம் நான் சொல்ல போய் இல்ல இல்ல நான் காசை கொடுப்பேன் உண்டியில வை நான் கொடுக்க போறியே. இல்ல. அதாவது எது சாத்தியம் இப்ப அவரு தான் சாத்தியம் இல்லன்னு சொன்னாரு. நீங்க சொன்ன சரி இப்ப மாதிரியே அவர் நீங்க சொன்ன மாதிரி நான் நிதி மேலாண்மையை இன்னும் வலுப்படுத்தி நான் சாத்தியமாக்குவேன். 1000 தானே நான் 2000 சாத்தியமாக்குவேன் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. பாராட்டலாம். அது ஒன்றும் கேலிக்குரியது அல்ல. அவரே அதை கேலிக்குரியதாகவும் மதிப்பிழந்ததாகவும் ஆக்கிட்டாரேன்னு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் தவிர எடப்பாடி சொன்னது சாத்தியமற்றது கேலிக்குரியதுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். மக்களுக்கு தேவையான திட்டம் தான் அது. கூட்டணி பலத்தை 2 பக்கமும் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்ப திமுக கூட்டணியிலும் சில சலசலப்புகள் வரதான் செய்யுது. இப்ப அதிமுக கூட்டணியில அன்புமணி ராமதாஸ் போயிட்டாரு. ஆனா ராமதாஸ் வந்து அந்த கட்சி பேரையே பயன்படுத்தக்கூடாதுங்கிறார். கூடாதுன்னு இப்ப சட்ட சொல்றாரு. விரோதங்கிறார். அதெல்லாம் என்ன சொல்றது நாடகத்தின் சில காட்சிகள் தான் அடுத்தடுத்து நடக்க போறதும். குழப்பங்கள் எல்லா அணில தாவேக்கால எல்லாம் முடிவாயிடுச்சா? எங்கள் அணிக்கு எங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு தருவோம்னு சொன்னாங்க. யாராவது வரைக்கும் கட்சி போய் சேர்ந்திருக்கா? அன்புமணி இங்க வர்றாரு. ஏடிஎம்கேல திமுக அணிக்கு பிரேமலதா அதை பேசிட்டு இருக்கிறாங்க. யார் யாரோட பேச்சு நடத்துறாங்களே. தாவேக்காவுடன் இந்த கட்சி பேச்சு நடத்துறதுன்னு ஏதாவது செய்தி வந்திருக்கா? அப்ப அதுக்காக தாவேக்கா நான் யாருமே நம்பலன்னு இல்ல. டைம் இருக்கு சத்தம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது. எல்லா இயக்கத்திலையும் சீமானை தவிர அவர் ஒரு ஆள் தான் போற ஊரெல்லாம் கேண்டிடேட் அறிவிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா எதை பத்தியும் கவலை இல்ல. நான் தனியா நிக்கிறேன்னு வருவானா இல்ல நம்ம போகணுமா இல்ல எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் இந்த கவலை துளியும் இல்ல சீமானுக்கு. ஓட்டு போட்டா போடு, போடாட்டி மற்ற போன்ற 3 பேருக்கு தான் அந்த தலைவலி இருக்கு. பேசிதான் ஆகணும். திரைமறைவுல சிலதை நடத்தணும். சிலதை வெளியே சொல்லணும். சிலது சொல்லாதீங்கன்னு கெஞ்சணும். 3 பேர் அந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இது பலமாயிடுச்சு, இது பலவீனமாயிடுச்சுன்னு அதிமுகவையோ, திமுகவையோ விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. விஜயும் கூட சேர்த்து சொல்லுவேன். அவர் அந்த விஷயத்துல விமர்சிக்க கூடாது. டைம் இருக்குல்ல. இந்த 2ல இடம் கிடைக்க வாய்ப்பில்லாத அல்லது இருவரும் ஏற்க மறுக்கிற கட்சிகள் விஜய் கிட்ட தானே போய் சேருவாங்க. அது தனிநபர்களாக இருந்தாலும், கட்சிகளாக இருந்தாலும். டைம் இருக்கு சார் இன்னும். நம்ம சீக்கிரம் இந்த பேட்டியை முடிச்சு நல்லா ஓடணுங்கிறதுக்காக இது நடக்குது, அது நடக்குதுன்னு ஜாதகம் சொல்றதா? திமுக அடுத்தடுத்து சில அறிவிப்புகளை வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப ஜல்லிக்கட்டு காளை அடக்கும் இளைஞர்களுக்கு அரசு வேலையில முன்னுரிமை அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் புக் ஃபெஸ்டிவல்ல வந்து மற்ற மொழியில இப்போதைக்கு ஒரு 5 மொழி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற மொழியில வர புத்தகங்களுக்கும் வந்து செம்மொழி விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிவிப்புகள் தேர்தல் காலத்து அறிவிப்புகளா பார்க்குறீங்களா? எப்படி அது? தேர்தல் நடக்கிறதுக்கு தேதி அறிவிக்க போறாங்கிற போது வர்ற அறிவிப்புலாம் அதை நோக்கி தான் இருக்கும். தப்பு இல்லையே. சட்டவிரோதமா ஏதாவது செஞ்சாதான் நம்ம கேள்வி கேட்கணுமே தவிர, இந்த நேரத்துல நல்லது நடக்குது. ஏன்னா இன்னைக்கு தொடங்குறானே இந்த ஒரு ஆண்டு தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் நடக்க இருப்பதால், இந்த 26ஆம் ஆண்டுக்கு மட்டும் அந்த இலக்கிய விருது அப்படி நான் சொன்னாரே இல்லையே. இன்னைக்கு அறிவிச்சா அது காலங்காலத்துக்கு அது போயிட்டு தான் இருக்கும். யாருக்காவது தடுத்து நிறுத்துகிற உரிமை இல்ல. அந்த எண்ணமாவது வருமா? நாளைக்கு எடப்பாடி சீமான் முதலமைச்சரா வர்றாரு. ஸ்டாலின் அறிவிச்சது இலக்கியவாதிகளுக்கு அந்த விருது கிடையாது. சொல்ல முடியுமா? ஸோ நல்லது நடக்குதுன்னு எடுத்து கடந்து போயிடணும். ஒரு அறிவிப்பும் தேர்தலை மனதில் வைத்தான் நீங்க எடுத்துக்கலாம். சரி இந்த இலக்கியவாதிகளுக்கு அறிவிச்சதால இலக்கியவாதிகள்லாம் ஒண்ணா சேர்ந்து ஓட்டு எப்படி ஒரு 17, 18 லட்சம் ஓட்டு தருமா பண்ண? நான் சொல்லட்டுமா? அந்த இலக்கியவாதிகள்லாம் திமுகவுக்கு எதிரா போடுவாங்க. ஸோ அரசியலுக்கு அதுக்கு சம்மந்தம் எல்லா அறிவிப்பையும் அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப காளை அடக்குற வீரரு அந்த ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க போறாங்க. அதிக காளை பிடிச்சவருக்கு தானே அது? இல்ல காளையை பிடிக்கிறவனுக்கு இல்லாம. அதிக காளை பிடிச்சா ஒரு ஆளுக்கு. அவர் வீட்ல அவர் கல்யாணம் ஆகாதால தான் காளைய போய் பிடிப்பா. இல்லாட்டி பொண்டாட்டி விட மாட்டா. அவனுக்கு கல்யாணம் ஆகி, அவங்க அம்மா, அப்பா மொத்தம் 5 ஓட்டு. ஒரு பேச்சுக்கு. தேர்தல் அரசியல்னு ஒண்ணொண்ணையும் பார்க்க வேண்டாங்கிறதுக்கு சொல்றேன். இந்த நேரத்துல அறிவிப்பு எல்லாமே அப்படி பார்க்கப்படுங்கிறத தவிர்க்க முடியாது. பட் எல்லாத்துலயுமே அது இருக்கா? அந்த ஒரு ஃபேமிலி ஓட்டு போட்டா திமுக ஆட்சிக்கு வர முடியுமா? அப்படி இல்லைல்ல. ஒரு ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும்போது ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குதுன்னு நம்ம அப்படிதான் ஒரு வரவேற்கணுமே தவிர, ஒரு என்ன சொல்றது? இதுவரைக்கும் அப்படி திரிஞ்சுகிட்டு இருந்த ஒரு வீரன், ஒரு ஒரு ஆண்மகன் அரசு வேலையில சேர்றாங்கன்னு அந்த பார்வை பார்த்து ஒதுங்கி போயிடணும். அடுத்தடுத்து வரப்போறது சிலது லேப்டாப் கொடுத்தாலாம் நிச்சயமா தேர்தலை மனசுல வச்சுதான். அது தப்பு இல்லையே. ரூ. ஏங்க 3000 சார். 3 மணிக்கு பிரஸ் மீட் தேர்தல் அறிவிக்க போறாங்க. 6:30ல இருந்து ஓபிஎஸ் வீட்டு கதவை தட்டி மந்திரிங்க அங்க இங்கேயும் போய் எடப்பாடி வீட்டுக்கு ஓபிஎஸ் வீட்டுக்கு போய் 10:30 மணிக்கெல்லாம் 10.5% இடஒதுக்கீட்டு அறிவிச்சாங்களே. எதனால? அந்த சமூக நீதியை நிலைநாட்டவா? தேர்தல் வருதுதான். கடைசியில அது பாதியில பலன் கொடுச்சு, பாதி இடத்துல பலன் கொடுக்கலங்கிறது வேற. ஒரு அறிவிப்புமே அதை மனசுல வச்சு பொங்கலுக்கு ரூ. 3000 சார். அது என்ன வேற என்ன மக்கள் மீது உள்ள அன்பின் காரணமாகவா? மக்கள் மறக்காம இருக்கணுமேன்னு தான் நினைப்பாங்க திமுக. மற்றபடி போன ஆண்டு குடுக்கல. இந்த ஆண்டு குடுத்தாங்கன்றால, அப்ப தேர்தல வச்சுதானே. அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். ஆள்ற அரசுக்கு இருக்கிற ஒரே சலுகை அதான் சார். எந்த கட்சியா இருந்தாலும்.
எடப்பாடி பண்ணார், இவர் பண்றார். நாளைக்கு ஒருவேளை சீமானும் இதே வேலை தான் பண்ணுவார். அதிகாரிகள் அப்படியே சார் இப்படி பண்ணா, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 15ஆம் தேதி வெளியிட்டா அப்படின்னு தானே அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வழக்கமான நடைமுறை தான். ஆனா அதிர்ச்சி அடையலாம் ஒண்ணும் இல்ல இதுல. இப்ப தாவேக்கா பத்தி ஏற்கனவே பேசிட்டோம். ஆனா இப்ப லேப்டாப்ல வந்து படத்த அழிக்கிறது, ரூ. 3000 குடுத்தா கூட அத வாங்கிட்டு நாங்க ஜனநாயகன் படத்துக்கு போவோம் அப்படின்னு அது அவங்க சொல்றாரு. உரிமை சார். லேப்டாப் வாங்கிட்டா ஒழுங்கு மரியாதை திமுக போடு. ஒரு ஆள் கூடயே வருவேன் மெஷின் கிட்ட என்ன சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அதனால தாவேக்கா வெறி இருக்கு. தாவேக்கு அப்படின்னா ஏன் தப்பா? அந்த இளைஞன், அந்த இளைஞி, ஒரு பெண், நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றேன். நீங்க எப்படி தடுக்க முடியும்? ஜனநாயக நாடு சார். அவங்க உரிமை சார். நீங்க வயித்துல அடிச்சுக்க வேண்டியது தான். ஐயோ! ஐயோ! இவ்வளவு 10,000 லேப்டாப்ப குடுத்தேனே, அங்கேயே போடுறேன்னு வயித்துல அடிச்சுக்கங்க. அப்படி போற இளைஞர்களை எப்படி நம்ம பக்கம் திருப்பணும்? ஏன் அவன் அங்க போனான்? எந்த மாற்றத்தை தேடி போனான்னு தான் ஒரு ஒரு இயக்கமும். திமுக மட்டும்னு நான் சொல்லல. ஏன் அதிமுகவுக்கு வரல? ஏன் சீமான் கிட்ட வரல? எல்லா கட்சியும் தானே பாமக அன்புமணி அதை பத்தி கவலைப்படணுமா கூடாதா? இடதுசாரிகள் கவலைப்படணும்ல. நம்ம இவ்வளவு பெரிய பொது உடைமை சித்தாந்தம் பேசிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட திரும்பாம அந்த பிள்ளையும் அந்த பையனும் ஏன் விஜய் கிட்ட போறான்னு இடதுசாரிகளும் தான் சார் கவலைப்படணும். ஏதோ திமுக மட்டும் தான் கவலைப்படணும் மாதிரி திருப்ப வேண்டாம். அதாவது அரசியல், தேர்தல் அரசியல் வச்சு. மற்றபடி ஏதோ விஜய் என்ன ISIS தீவிரவாதத்துக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காரு. ஐயோ அங்க போய் சேர்றாங்கடான்னு. அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற கட்சியை வலுப்படுத்துறதுக்கு ஏதோ சொல்றார். சினிமா கவர்ச்சின்னு இப்போ ஒரு ஆமா அடிப்படை உண்மை அதுதான். சினிமா கவர்ச்சி. ஆனா கொள்கை என்னன்னு அவர் சொன்னாலும் கூட பல பேருக்கு இன்னும் புரியல. அதை பத்தி இவங்க கவலைப்படவும் இல்லை. இந்த இளைஞர்களும் இளைஞர்களும் அவருடைய கொள்கை என்ன, கட்சி பேரன்னு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. நிக்க போற கேண்டிடேட் பேரை கேளுங்க தெரியாது. ஆனா விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க. ஏன்னா சின்ன மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். இது போற போக்குல அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரலாம். அதுல பாதி பேர் திரும்ப வரலாம். இல்ல விஜய் இன்னும் தன்னை திருத்திக்கிட்டு, தன்னை தகவமைச்சுக்கிட்டு, மேலும் சில விஷயங்கள்ல நல்ல ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு போறாருன்னா, அந்த பெண்கள் 100 பேர் இருக்காங்கன்னா, இன்னும் 110 பேர், 120 பேர், 200 பேர்ன்னு சேர்ந்துக்கிட்டே கூட அந்த இயக்கம் வளரலாம். அப்படிதான் அத பார்க்கணுமே தவிர, ஏதோ விஜய்க்கு போகக்கூடாத இடத்துக்கு போறாங்கலாம் பேசுறதுல அர்த்தம் இல்ல. மோடி வரப்போறாரு சார். அதுல கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்பாங்களா? பங்கேற்க வைக்கணும்னு ஒரு முயற்சி நடக்குது. நான் சொன்னேன் இல்லையா சார், பிஜேபி தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாரி, இந்த ஜனவரி மாசத்துலருந்து நம்ம பேசணும். போன ஜனவரி, பிப்ரவரி இந்த ஹரியானா தேர்தல் முடிச்சுட்டு வந்துடுறோம். இந்த பீகார் தேர்தல் முடிச்சுட்டு வர்றோம்னு இப்படி ஒரு மாநிலத்து தேர்தல்கள காரணம் காமிச்சு தமிழ்நாட்டு விஷயத்தை 2ஆம் தரமாக, 2ஆம் தாரமாக தான் பிஜேபி தலைமை கையாண்டது. இப்ப இன்னைக்கு தினகரன 2 தடவ, 1 தடவ வர வச்செல்லாம் பேசுறான்னு தகவல் வருதுல்ல. எதுவுமே உறுதிப்படுத்தப்படல. ஆனா போனது நான் போன விசிட் ஒருத்தருக்கு அவரு வாக்கு குடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. எப்படி? இப்ப டிடிவி தினகரன் சொல்லும்போது, ஒரு ஒரு இடத்துல நான் வாக்கு சார் குடுத்திருக்கேன். இருக்கட்டும். எல்லா பேச்சுவார்த்தை நடத்திட்டு தானே இருப்பாங்க. அவர் விஜய் கூட பேச்சு நடத்தலாம். திமுக காரங்க போய் பேசியிருக்கலாம். சொன்னேன் நினைக்கிறேன். திமுகவினர் எங்களோட பேசினார் சொல்லியிருக்கலாம். அமித்ஷா அவர் பார்த்ததா ஒரு தகவல் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த தினகரனை எதுக்கு இப்படி கெஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க? 3 மாசம் முன்னாடி வரைக்கும் நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு 2 கண்ணை வலிக்க போற ஊர்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு தலைவர் கூட, எடப்பாடியை விட்டுருங்க, அவர் எதிரி சொல்ல மாட்டார். பிஜேபியுடைய ஒரு தலைவராவது தேசிய தலைவர்கள் ஆமா அவர் என்டிஏல தான் இருக்காருன்னு சொன்னாங்களான்னு சொல்லுங்க. இப்ப புரியல எதுக்காக தும்ப விட்டு வாழ பிடிக்கிறாங்கன்னு. அப்ப இருந்த ஆளு இருக்கிறாங்கன்னு சொல்ல மறுத்ததுனாலதான் ஓபிஎஸ் வெளியே போனார், தினகரன் வெளியே போனார். இன்னைக்கு அந்த 2 பேரையும் வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும். எதுக்கு இந்த வேலை? பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி நிஜமாவே அப்போ ஏன்னா தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் நீங்க இப்படிதான் பாப்பிட்டா இடது கையால் தான் டீல் பண்ணுவீங்களான்னு கேட்க தான் தோணுது. பிஜேபியுடைய இந்த ஒரு அக்கிரமமான செயல் தான். அது நிச்சயமா அக்கிரமம் தான். தினகரனுக்கு நெருக்கடியா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ்நாட்டு நலன் எங்கள் கட்சியின் நலனை வச்சு முடிவெடுப்போம்னு. 2ல எதை வச்சோன்னா அவர் முடிவு எடுக்கலாது, அவருடைய உரிமை. இப்படிதான் நீங்க நடத்துவீங்களான்னு ஒரு பொது பார்வை இருக்கு. யாரை பண்ணாலும் அப்படிதான் கேட்பேன். செங்கோட்டையன் அந்த நடுத்தெருவில் விடலையா நீங்க பிஜேபி? சும்மா இருந்தாலும் எடப்பாடிகிட்ட பேசாம இருந்திருப்பாரு. அவரை டெல்லிக்கு வான்னு சொல்லி ரகசியமா வர வச்சு 2 பேச்சு நடத்தி அதை செய்தியை கசிய விட்டு கடைசியில் அவர் கட்சியை விட்டு நிற்கணும். என்ன பண்றது, போனே எடுக்காம கான்டாக்டும் பண்ணாம என்னடா பண்றது தவிச்சு கடைசியில் விஜய் கிட்ட போயிட்டு சேர்றதுக்கு காரணம் யாரு? சாட்சாத் பிஜேபி தான். பிஜேபியினுடைய இந்த கேரக்டர் இருக்குல்ல, நான் 4வது தடவை 5வது தடவை சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகள் இதை மறக்கவே கூடாது. இன்னைக்கு அரசியல் நிர்பந்தம். ஓபிஎஸ் அமித்ஷா தானே போய் சந்திக்கிறாரு. அதான் சார் சொல்றேன், அதை மறக்காதீங்கிறேன். நிர்பந்தத்தின் காரணமா நீங்க இன்னைக்கு தேர்தலுக்காக என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், எடுங்க. அன்புமணி மட்டும் என்ன அப்படியே ரொம்ப பிரியப்பட்டா போனாரு? இந்த மத்திய பிரதேசல ஒரு 2 எஃப்ஐஆர் இருக்குன்னு முதல்ல ஒரு போன் வந்திருக்கும். மறுக்க சொல்லுங்க. மறுக்க முடியாது அவரால். அமைச்சரவையில் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் 3 பேர் நம் இயக்கத்தை சார்ந்தவர்கள், பாமகவினர் 2 பேர் 3 பேர் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள். 2 மாசம் முன்னாடி அன்புமணி சொன்ன வார்த்தை பொது மேடையில, தன் கட்சி தன் சமுதாய மக்கள் மத்தியில. எடப்பாடி ஒத்துக்கிட்டாரா? எத்தனை மந்திரி கொடுக்குறேன்னு சொன்னாரு? ஏன் ரகசியமா வச்சிருக்கீங்க? இல்ல உங்களுக்கு கொடுத்தா எல்லாரும் கேட்பான்னு சொன்னாரா? ஏதாவது அன்புமணி வாயை திறந்தாரா?
அப்போ ஒரு நிர்பந்தம் இருக்குங்கிறத சாதாரண அரசியல் புரிஞ்சவன அதை புரிஞ்சுக்க நான் தப்பே சொல்ல மாட்டேன். அதுதான் தேர்தல் அரசியல். அப்படி குடுமிகளை கையில வச்சுக்கிட்டு தான் அமித்ஷா அந்த அரசியல் பண்றாரு. அந்த அமித்ஷா கூட அதிமுக அரசியல்ல இவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறாருன்னா எனக்கு வருத்தம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு அதிமுக வலுவா இருக்கணும் சார். அதை திட்டமிட்டு சிதைக்கிறாங்களோன்னு தோணுது. நாளைக்கு தினகரனே போய் சேர்றான்னு வச்சுப்ப என்டிஏல இயல்பானதா தான் இருக்கும். ஆனா எத்தனை பேர் வருத்தப்பட்டு வேறெறிஞ்சு போவான் தெரியுமா? சொல்லுங்க. அது அப்படியே சந்தோஷமான கூட்டணியா இருக்கும். இதே நீங்க ஒரு 6 மாசம் முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜெல்லா இருக்கும்ல. கசப்புகள் மறக்கிறதுக்கு ஒரு காலம் கிடைச்சிருக்கும். இப்ப நீங்க அவரை சேர்ப்பீங்க, அடுத்துக்குள்ள நோட்டிபிகேஷன் வந்துரும். அதை பத்தி பேசுறதுக்கே நேரம் இருக்காது. எப்படி தேர்தல் காலத்துல அது டிரான்ஸ்பர் ஆகும் ஓட்டு? அது எடப்பாடிக்கு நல்லதா? என்டிஏவுக்கு நல்லதா? தினகரனுக்கு நல்லதா? ஒண்ணுல மைனஸ் இருக்கு. சரி, இதை விட்டு திமுக அணியில போய் சேர்றாரு. நான் அப்பவே சொன்னேன் தினகரன் திமுக ஆளுன்னு. எடப்பாடி பேசுவாரா மாட்டாரா? அதுவும் சிக்கல் தான். தாவேக்கால அவர் அரசியல்வாதியாகவே இன்னும் தன்னை வெளியில காட்ட ஏன் விஜயை நோக்கி மற்ற கட்சியில் போலங்கிறது இந்த காரணத்தை சேர்த்து சொல்லிடுறேன். கேன்னு கூட்டத்தை பார்த்தா எல்லா அரசியலுக்கும் ஒரு ஆசை வருது. சரி, விஜய் கிட்ட போலான்னு. தனிநபரோ ஒரு இயக்கமோ அது போய் ஏன் அதிகமாக மாட்டேன்னா சில தனிநபர்கள் போயிட்டு இருக்காங்க. ஒரு இயக்கம் ஏன் பேச்சு நடத்த போனா அவர் இன்னும் தன்னை அரசியல்வாதியாவே மாறல. அவர் மக்களோட நெருங்கணும் சார். நீங்க தனி விமானத்துல போற வசதி இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். காசு வச்சிருக்கீங்க. எல்லா நாளும் தனி விமானம்னா ஸ்பெஷல் ஃபிளைட்ல போறாருன்னா மக்களோட நீங்க நெருங்கி வரலைன்னா இங்க எடுபடாது சார். என்ன பெரிய த்ரெட் இருக்கா உங்களுக்கு? அதே பேசஞ்சர் ஃபிளைட்ல வந்தவர் தானே நீங்க 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து மதுரையில இருந்து வரும்போது பேசஞ்சர் ஃபிளைட்ல தான் விஜய் வந்தார். அது என்ன தலைவரான உடனே மட்டும் தனி ஃபிளைட்ல தான் போவே வருவேன்னா இது என்ன சார் அக்கிரமம்? சட்டவிரோதம் இல்லை. அடுத்தவங்க காசை பிடிங்கிட்டுல அவர் போகல. அண்ணாமலை மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்டு காசு கொடுத்தாருலாம் விஜய் இன்னும் அப்படிலாம் சொல்லலை. அவர் காசு அவர் போறார், நான் மறுக்கல. மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? ஒண்ணு. ஜனநாயக விஷயத்துல நீங்க எப்படி வாய் மூடி மௌனியா இருக்கிறீங்க? அப்ப ஒரு அரசியலே பண்ண மாட்டாரோ, என்ன நினைக்கிறாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு இந்த குழப்பம் சந்தேகம் தான் பிற இயக்கங்களை தாவேக்காவை நோக்கி கூட்டணிக்காக கூட போறத கொஞ்சம் தயக்கத்திலே இருக்கிற மாதிரி தோணுது. நன்றி சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.